ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, குக்கர் இல்லாமல் மேனுவலாக நம்ம கடாயில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய மட்டன் கிரேவி தாங்க இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. குக்கர் இல்லாமல் செய்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. வாங்க நம்ம எப்படி மட்டன் கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டுமே நான் எப்பப்போ நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். கடாய் சூடானதும் நம்ம கிரேவி வைக்கிறதுக்கே தேவையான அளவு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இங்கே 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைசஸ் பொருள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பே லீஃப் எடுத்திருக்கேன், 2 கிராம்பு எடுத்திருக்கேன், கூடவே ஒரு ஏலக்காய், ஒரு பிஞ்ச் பெருஞ்சீரகம், அப்புறம் 2 சின்ன சைஸ் பட்டை எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நான் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஸ்லைஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். கூடவே ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு மிளகாய் மட்டும் நான் சென்டரில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்த பிறகு நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் தட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட் கிடைச்சாலும் நீங்கள் பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சியோட ராஸ்மெல் நல்லா போகட்டும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மசாலா நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, காமுடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்ல மசிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 6 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மசாலாவுடைய ராஸ்மெல் போகிறதுக்காக நல்லா நான் பிரட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போடுறதுனால நமக்கு சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகிடுதுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். இப்போது 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே காரத்துக்கு நான் மிளகாத்தூள் 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருஞ்சீரகம் தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பெருஞ்சீரக தூள் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது நீங்கள் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதில் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிடலாம். இந்த மாதிரி கூட பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கருக விட்டுறக்கூடாது. உடனே நம்ம வேக வச்சுருக்க பாயிலான மட்டன் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே தனியாக ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் போட்டு 1/2 kg மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லாம் தேங்காய் விழுது, அதையும் இதில் செய்து நல்லா ஆட் பண்ணி விட்டுடலாம். நல்லா எடுத்துகிட்டு அதை தண்ணியை வச்சு நம்ம அலம்பி இதில் ஊற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இடையில நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அடிப்பத்தாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அகைன் மூடி போட்டு மூடிடலாம்.
பாருங்கள், நல்லா உங்களுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்ல கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு போதுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு திக்காக வரணுன்னா கிரேவியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு எடுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதுமானது, அதனால் நான் இப்போவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடிங்க. ஃபைனலாக மல்லித்தலை நீங்கள் போட்டு தூவிக்கலாம், பட் நான் போடலை. ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.